மக்களே வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான தலைவரின் பெயர் அறிஞர் அண்ணா அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் செப்டம்பர் 15, 1909 அன்று காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். ஓகேவா? இவருடைய சாதனைகள் பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? செப்டம்பர் 17, 1949 அன்று திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை தொடங்கியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இது தவிர 1967 முதல் 1969 ஆண்டு வரைக்கும் மெட்ராஸ் மாகாணத்தில் 4வது மற்றும் கடைசி முதலமைச்சராக இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஓகேவா? அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஜூலை 18, 1967 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில், அதாவது மெட்ராஸ் சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்வதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18ஆம் தேதி தான் தற்போது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவங்களுடைய அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2010 அன்று சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது சிறப்பிக்கத்தக்கது. ஓகேவா? இதோட ஒரு சில திட்டங்கள் இருக்குது. அதாவது செப்டம்பர் 15, 2022 அன்று 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மாணவர்களுக்காக காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மதுரையில் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 15, 2023ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் திருமணமான பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் செப்டம்பர் 15, 2025 அன்று பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை காத்திடும் வகையில் மாதந்தோறும் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கும் வகையில் அன்பு கரங்கள் திட்டம் சென்னையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது.